ஆம். வணக்கம். யோகாவுல சொல்லப்படுற இந்த முத்திரைகள், யோகாவுல நாங்க ஆசனம் செய்யும்போது, பிராணாயாமம் செய்யும்போது, தியானம் செய்யும்போது எல்லாம் இந்த பாவிக்கும் முத்திரைகள். இது உண்மையா? இது உண்மையா வேலை செய்தா? நிறைய பேர் இதுல நிறைய நன்மைகள் உடம்புக்கு இருக்குது. அந்த வருத்தம் மாறுது, இந்த வருத்தம் மாறுது, இந்த நோய் குணமாகுது என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பினம். நிறைய பேர் இதால மனம் அமைதி உண்டாகுது. மனதுல ஒரு நிம்மதி உண்டாகுது. ஆழ்ந்த உறக்கம் வருது. அதுக்கு மேலதிகமாக நிறைய இடங்கள்ல இதால வேற சில உடம்புல இருக்கிற நோய் அறிகுறிகள் கூட குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் உண்மையா? இந்த யோகால இருக்கிற முத்திரைன்றது உண்மையாகவே விஞ்ஞான அடிப்படையில வேலை செய்தா, இல்ல இது ஒரு சும்மா ஒரு கொள்கை, யோகால இருக்கிற ஒரு நம்பிக்கை தானா? இத பற்றி ஆழமான ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. அப்ப இத பற்றி ஒரு இவ்வளவு விஷயம் கதைக்கணுமே, இவ்வளவு அதிசயம், அபூர்வமான சக்திகள் முத்திரையில இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கே. அது உண்மையா? அத பற்றியான தெளிய விளக்கம் எங்களுக்கு தேவை என்று நிறைய பேர் கேட்டதுக்கு அமைய இந்த வீடியோல, இந்த பதிவுல நாங்க இந்த யோகாவுல சொல்லப்படுற இந்த முத்திரைகள் உண்மையா, அதன் விளக்கம் எப்படி இருக்க போகுது, விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் அதை பற்றி ஆழமாக விளங்க போறோம். முதல்ல இந்த முதிரை என்றா என்ன? முதிரை என்றா ஜஸ்டஸ் என்னும் இலகு தமிழ்ல சொல்றேன்னா ஒரு அடையாளம், ஒரு குறிப்பு. இந்த முதிரை இருந்தா எங்களுக்கு தெரியும் இது இத குறிப்பிடப்படுகின்றது. இந்த முதிரை எல்லாத்துக்கும் இருக்கு, பொருட்களுக்கு கூட இருக்கு. தங்கம் கூட தரமான தங்கமான்றதுக்காண்டி கூட ஒரு அடையாளம் குறிக்கப்பட்டிருக்கும். வேட்டிகள், சாரங்கள் வாங்கும் போது உடுப்புகளுக்கு, சில ஆடைகளுக்கும், சில ஆபரணங்களுக்கும், சில உபகரணங்களுக்கு கூட சில சில அடையாளம் இருக்கும். சில சில வெஹிக்கிள்களுக்கு கூட, வாகனங்களுக்கு கூட அந்த அடையாளம் இருக்கும். ஏண்டா போலி கூட இருக்கலாம். அதுல இது உண்மை என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு அந்த அடையாளம் பிரத்யோகமாக தனிப்பட்ட ரீதியில குறிக்கப்பட்டிருக்கோமே. நாங்க அன்றாடம் பாவிக்கின்ற இந்த காசு, இந்த பணத்துல கூட ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் இருக்கிறபடியத்தான் எங்களுக்கு பார்த்தா இது தெரியுது, இது எத்தனை பெறுமதியான காசு என்று எங்களுக்கு தெரியுது. இதே ஆஹ் கண் கண்ணுல குறைபாடு உள்ளாக்கள், கண் பார்வையற்றாக்களுக்கு கூட இது என்ன காசு என்றதை எப்படி புரிஞ்சு கொள்ளினோம்? எல்லாம் அதுல இருக்கிற ஒரு குறிப்பு, ஒரு அடையாளம். இப்ப இந்த அடையாளம் தான் இந்த முதிரை. இந்த முதிரை இல்லாட்டி எப்படி ஒரு விஷயத்தை இன்னும் ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்றது, தொடர்பாட முடியாது. தூய தமிழ்ல முத்திரை என்றா ஸ்டாம்ப் பண்ணி சொல்லுவீங்க இல்லையா? லெட்டர் எழுதிட்டு நாங்க லெட்டர்ல என்ன நல்ல விஷயம் எழுதினாலும் அது மற்றவருக்கு போய் கிடைக்க வேணுமெண்டா பட் அட்ரஸ் சரியா போட்ட போல கிடைக்க போறது இல்ல. அதுக்கு குறிப்பிட்ட பெறுமதியான அந்த முதிரையை ஒட்ட வேண்டும். அது எவ்வளவு பெரிய பாரமான லெட்டர் அல்லாட்டி சின்ன லெட்டர் இருந்தாலும் அதுக்கேத்த அளவு பெறுமதியான முதிரை. அது உள்நாடு வெளிநாடு என்ற முதிரை என்ற அளவுகள் பெறுமதிகள் வேறுபடும். அப்ப இந்த முதிரை சரியாக இருந்தால் நாங்க சொல்ல வேண்டிய விஷயமே சொல்ல வேண்டிய ஆளுக்கு சரியான நேரத்துல போய் கிடைக்கும். அப்ப இந்த முதிரைகள் நாங்க நினைக்கிறோம் யோகால மட்டுமா இருக்கு? இல்லையே. எங்கட இந்து சமய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, கோயில்ல இருக்கிற எல்லாமே கோபுரத்தை ஒருக்க அண்ணாந்து பார்த்தாலே எல்லா முத்திரை அமைப்புகளோட பல தெய்வ உருவங்களும், பல வேறு உருவங்களும் அமைப்புகளும் அங்க இருக்கும். அது எல்லாமே ஒரு அடையாளம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று அதுக்குத்தான் சொல்லப்பட்டது. முதிரை கடவுள்கிட்டையும் இருக்குது, மனிதர்கள்ட்டையும் இருக்குது. எல்லா இடத்துலயும் முதிரை இருக்குது. யோகால மாத்திரம் இல்ல, எல்லா விஷயங்கள்லயும் இந்த முதிரை கையாளப்படும். இந்த முதிரை நிறைய பேர் அனுப்பினம் இந்த 5 விரலை மட்டும்தான். கையில தானே முதிரை அந்த கையில இல்ல. கையில செய்யற முதிரைக்கு பேர் ஹஸ்த முதிரை. அதே நாங்க உடம்ப பாவிச்சு செய்தா உடம்புக்கு பேர் காயம் இல்லாட்டி கயம் இல்லாட்டி காய முத்திரை இல்லாட்டி கய முத்திரைன்னு சொல்லுவினோம். இதை விட கண்ணால, தலையில, ஆஹ் மனசால கூட சில முத்திரைக்க சொல்லலாம். அதுக்கு ஹெட் முத்திரை, மனஸ் முத்திரை என்று கூட பேர். இப்ப கண்ணால முத்திரை உங்களுக்கு வடிவா தெரியும் இல்லையா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு கடுமையான ஆசிரியர் உங்களை முறைச்சு பார்த்தா இல்லாட்டி நீங்க ஒரு வீட்டு வேலை இல்லாட்டி பாடம் சரியாக செய்ய இல்லாட்டி அவன் பார்வையை பார்க்கவே உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு பேச்சு விழ போதா அடி விழ போதாண்டு. வீட்டுல அப்பா அம்மார் இல்லாட்டி அம்மா அம்மார் பிள்ளைகளை ஒரு திரும்பி பார்த்தாலே அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின் ஆயிரும். இல்லாட்டி அந்த குழப்படியே நிப்பாட்டிரும். இல்லாட்டி
அப்பா திரும்பி பார்த்தோன்னே அதுக்கு விளங்கிரும். இது நான் செய்தது போல இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை என்று போய் அந்த அந்த வேலையை செய்யாது தொடர்ச்சியா இல்லையா. அது வந்து முத்திரை பார்வையில் எங்களுக்கு இந்த அதி உயர் இந்த சக்தியில இருக்கிறார்கள். இப்ப சுவாமிமார்கள், பெரிய பெரிய குருமார்கள், ரிஷிமார்கள் பார்த்தா கூட தீக்ஷி என்று சொல்லிடணும் இல்லையா. கண்ணால பார்த்தா அது கூட நோக்கு வர்மம் என்று சொல்லிடணும். பார்த்தாலே அது நடக்கிற விஷயம். கண்ணகி பார்வையில மதுரையே எரிங்க என்று சொல்லுவினோம் இல்லையா. இப்ப முதிரை கண்ணிலையும் இருக்குது. இப்ப காதல் பண்ற காலத்துல காதலர்களுக்கு தெரியும் எப்படி இந்த கண்ணாலேயே முத்திரை பேசி கண்ணாலேயே கதை பேசலாம். அப்படி நிறைய பாட்டுகள், சினிமா பாட்டுகள் கூட இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மாணவிகள், நாங்க சிறுவர்களா இருக்கிற போது கூட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் வகுப்புல கதைக்க முடியாட்டியும் கண்ணாலேயே சில கம்யூனிகேஷன் நடக்கும். வீட்டுல கூட சகோதர சகோதரிகள், அம்மா அப்பாவுக்கு தெரியாம கூட சில விஷயங்களை கண்ணாலேயே கதைப்பினோம். அப்ப கண்ணால செய்யலாம், எங்களோட முகத்தை பாவிச்சு செய்யலாம். முகத்துல இருக்கிற வேற உறுப்புகள், நாக்கு, கண் பாவிச்சு செய்யலாம். கைகளை பாவிச்சு செய்யலாம். அதுக்கு ஹஸ்த முத்திரை, மனஸ் முத்திரை, ஹெட் முத்திரை, அதே மாதிரி உடம்ப பாவிச்சு செய்யறதுக்கு பேர் காய முத்திரை. இப்ப இந்த முதிரலை பற்றி இன்னும் பல விளக்கங்கள் விஞ்ஞான ரீதியாகவும் மெஞ்ஞான ரீதியாகவும் பார்க்கலாம். இப்ப இந்த முதிரைகள் வந்து உண்மையா, அது உண்மையாவே எங்களுக்கு வேலை செய்யுமா? அதால உடல்ல கட்டாயமான சில மாற்றங்கள் உண்டு பண்ணுமா? ரசாயன மாற்றங்கள் உண்டு பண்ணுமா? உண்மைதான். ஏனென்றால் அப்பாங்களை உத்து பார்த்தோன்னே எங்களுக்கு தக்கண்டு உடனே பயம் வருது, வேர்க்குது, அடி விழ போதுன்னு நினைச்சு உடம்பு அப்பா தொடவே தேவையில்லை, பார்த்ததுக்கே எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. இப்போ ஒரு ஆசிரியர் இல்லாட்டி ஒரு ஆட்கள் இப்படி எங்களுக்கு கையை காட்டினா, அம்மா அடி விழ போகுது இன்னைக்கு வீட்டை போய் என்றோடனே எங்களுக்கு பயம், நாங்க செய்யறதை விட்டுருவோம். அப்ப அப்படி தொடவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. எப்படி எங்க இருக்கிற ஆளுக்கு அங்க இருக்கிற ஆளுக்கு கம்யூனிகேஷன் போனது. அதை விட இந்த முதிரைகள் வந்து இப்ப நான் இப்படி கையசைச்சா அது உங்களுக்கு தெரியுது, ஓ இது போயிட்டு வாரம் பாய் என்று சொல்றோம். அதே மாதிரி இப்படி கைய வச்சா இல்லாட்டி இப்படி சொன்னா சத்தம் போடாதீங்கோ என்று அர்த்தம். சரிதானே. இப்படி கும்பிட்டா கும்பிடுறோம் இல்லாட்டி மன்னிப்பு கேட்கிறோம் என்றும் அர்த்தம். சரிதானே. தலையை அசைச்சா ஓம் இல்ல எஸ் நோ தலைய ஆட்டியே நாங்க செய்யலாம். சரிதானே. இதுக்கு பேர் சைன் லாங்குவேஜ். சைன் லாங்குவேஜ் என்று நிறைய தரம் வார்த்தைகள் இல்லாமலே பரிமாறலாம். இப்ப மௌனமாக இருக்கிற காலங்கள் எல்லாம் நிறைய சைன் லாங்குவேஜ் செய்வினா. இந்த முதிரைகள் வந்து குறிப்பாக யோகால இப்படி சின் முத்ரா, கை ஆள்காட்டி விரலும் பெரிய விரலும் வச்சு இது தியானத்துல பாவிப்போம். மனம் அமைதியா இருக்கைக்குள்ள பாவிப்போம். மற்றது சின்மய முத்ரா, சில சில தியான பயிற்சிகள், சில நாத அனுசந்தானம் போன மூச்சு பயிற்சிகள்ல பாவிப்போம். ஆதி முத்ரா குழந்தை பிள்ளைகள் கூட வச்சிருக்கும். பிறந்த குழந்தையே ஆதி முத்ரா கையை இறுக்கி பொத்தி பிடிச்சிருக்கும். அதெல்லாம் அதுக்கு பேர் ஆதி. அந்த காலத்துல இருந்து வந்த முத்திரை ஆதி முத்திரை. பிரம்ம முத்ரா இப்படி பிரம்ம அங்கட வயிறு அந்த பொக்கிள் இடத்துலதான் பிரம்மா தோன்றினுடைய பிரம்ம முத்ரா. இப்படி பல முதிரைகள் கையில செய்வோம். இது ஒவ்வொரு தேவைப்பாட்டுக்கு செய்வோம். தியானத்துக்கு, மூச்சு பயிற்சிக்கு, மந்திரம் சொல்லும் போது, பிரார்த்திக்கும் போது, பிரார்த்தனை செய்யும் போது, சாமியை கும்பிடுவோம். அஞ்சலி முத்ரான்னு பேர். இப்படி நிறைய முதிரைகள் கைகள்ல இருக்குது. இந்த கைகள்ல இருக்கிற முதிரைகள் ஒவ்வொரு ஒரு தேவைக்கு இப்படி சூனிய முத்திரை, அப்பானா முத்திரை, பிராணா முத்திரை, வாயு, பிருத்திவி, நிலம், நீர், காற்று எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன் காரணம்னு சொன்னா இந்த அஞ்சு விரல்லையும் எங்களுக்கு அஞ்சு விதமான அஞ்சு பஞ்ச பூதங்களும் இந்த அஞ்சு விரல்ல இருக்கு. இந்த பூதங்களும் அஞ்சு விரல்ல இருக்கிறதால தான் இவ்வளவு சக்தியும் இந்த முதிரைக்கு இருக்குது. நீங்க இந்த முதிரையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன் கடவுள் அஞ்சு விரல், ஆறு விரல் படைச்சிருக்கலாம், நாலு விரல் படைச்சிருக்கலாம். அஞ்சு பூதம் இருக்கிறபடியா அஞ்சு விரல். இந்த அஞ்சு விரலையும் நாங்க ஒரு பெருவிரலோட தொடும்போதுதான் அந்த முத்திரை என்ற சக்தி அபூர்வமாக வேலை செய்யும். ஏனென்றா பெருவிரலைத்தான் அதன மெயின் கனெக்ஷன் என்று சொல்லுவேன். இங்குதான் மெயின் ஷூட். இதோட தான் இப்ப இவ்வளவுதான் எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் மீன் கரண்ட்ல எலக்ட்ரிக்ல வேலை செய்யற இயந்திரத்துல மின்சாரத்துல வேலை செய்யற உபகரணங்கள் இருந்தாலும் அதுக்கு எப்படி சக்தி வரும்? அது கொண்டு போய் அந்த பிளக்ல அந்த மூன்று பின்னோ ரெண்டு பின்னோ சரியான தானே வரும். இப்ப மெயின் சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணினா தான் இதுகள் வரும். அப்ப இந்த மெயின் சுவிட்சுக்கு பேர் தான் ஃபயர். இது பெரிய விரல், கட்டை விரல். இதை நாங்க ஆஹ் கடவுள் என்று கூட சொல்லுவோம். ஓகே.
ஒன்று வந்து பரமாத்மா, இது பரமாத்மா, அடுத்தது இத ஜீவாத்மான்னு சொல்லுவோம். அதான் சின்முத்திரையில இப்படி பிடிச்சிருக்கும் போது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று சேர்த்து ஆணவம் கண்மம் மாயையை ஒழிச்சு அல்லாட்டி அமைதிப்படுத்தி கட்டுப்படுத்தி நாங்க தியானத்துல இருக்கிறோம் என்றது அர்த்தம். So இது வந்து எங்கட எங்களை குறிக்கும், அல்லாட்டி எங்கட சக்தியை குறிக்கும், எங்கட அதிஅபூர்வ சக்தியை குறிக்கும், அதாவது இறை சக்தி, மெய் சக்தியை குறிக்கும். அதனாலதான் இது நெருப்பு எந்த நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப இந்த நெருப்பு இல்லாமல் போகுதோ, உடம்புல எப்ப அக்னி இல்லாமல் போதோ, அப்பயே நாங்க இறந்துட்டோம் என்ற அர்த்தம். உயிர் இல்லாம போயிரும், அல்லது உயிரற்ற நிலைய போயிரும். உயிரற்ற உடம்பு குளிரும் இல்லையா? நாங்க உயிரோட இருக்கீங்களா, எங்களோட பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். செக் பண்ணி பார்த்தா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அதே காய்ச்சல் வருத்தங்கள் வந்தா உடம்புல டெம்பரேச்சர் கூடும். உடம்புல டெம்பரேச்சர் குறைய உடம்பு நடுங்கும். அதை விட குறைஞ்சு அக்னி இல்லாட்டி நாங்க இறந்து போயிடுவோம். இப்ப நெருப்பு உடம்பு சூட்டு தன்மை முறையான இல்லாத ஆட்களுக்கு நிறைய உடம்புல வருத்தங்கள் நோய்கள் என்றெல்லாம் இருக்கு. ஸோ அடுத்த விரல் ஆள்காட்டி விரல் எல்லாரையும் சுட்டி காட்டுறது, எல்லாருக்கும் சுத்தி இருக்கும். நாங்க மட்டாக்களை சுத்தி காட்டுவோம், ஆனா எங்களால கூட அதை பார்க்க முடியாது. அதான் அது காற்று. நடுவிரல் மேலே இருக்குது, ஆகாயம் அல்லாட்டி ஸ்பேஸ். மோதிர விரல் வந்து நிலத்தை குறிக்கும், உறுதியை குறிக்கும். அதனாலதான் இந்த மோதிர விரல்ல நாங்க எங்களுக்கு இந்த சமய அனுஷ்டானங்கள் போது தெற்ப போடுறதா இருக்கலாம், கல்யாணத்துல மோதிரம் போடுறதாக இருக்கலாம். சின்ன விரல் நாங்க சின்னதுலயே எப்படி காட்டியிருப்போம். டீச்சர்மாருக்கு நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது சார் டீச்சர் மாஸ்டர்மாருக்கு நாங்க வாஷ்ரூம் போகணும்னு சொன்னா இப்படி விரலை காட்டுவோம். இதுக்கு பேர் தண்ணி அல்லாட்டி நீர், ஜலம். ஓகே. சோ இது ஜலம், இது பிருத்திவி, இது ஸ்பேஸ், இது ஏர் காற்று, இது வந்து அக்னி. இந்த அஞ்சு விரலும் இருக்கு. இந்த அஞ்சு விரலையும் வந்து இந்த விரல் நுனியில அவ்வளவு அபூர்வ சக்தி இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த விரல் நுனி நீங்க சும்மான்னு நினைக்க கூடாது. இந்த உடம்புல இருக்கிற உடம்புல அப்படியே அத்தனை நாடி நரம்புகளும் போய், குறிப்பாக நரம்புகள் போய் அதுண்ட ஆஹ் அஹ் முடியிற நிலைமை, அது போய் முடியிற இடமும் தொடங்குற இடமும் மட்டும் ஒரு கருத்தும் சொல்லுவேன்னா, அநேகமா இந்த நரம்புகள் அதி உணர்வு கூடின சூப்பர் சூப்பர்விசல் ரீஜன், சூப்பர்விசல் மேல் நோக்கி வரும் இல்லையா? ஆழமா போன நரம்புகள் கூட மேல வந்து இங்க வரைக்கும் ஒரு சின்ன இடம், மேல வந்து முடிகிற இடம் தான் இந்த விரல்கள். நரம்புண்ட அதி உணர்ச்சி கூடின பகுதிகள், நரம்புண்ட முடிச்சுகள் அதிகம் அஹ், அஹ், உணர்வு கூடினதாக காணப்படுறது இந்த விரல் நுனியில. கை விரல் கால் விரல் இந்த பத்துலையும் இருக்கும். அதனாலதான் நாங்களுக்கு எங்கேயாவது போனா அந்த கைகள் எல்லாம் டக்குண்டு குளிரும், விறைக்கும், சூடாகும். அப்படியான தன்மை குளிர்கிற வெளியில போனா அதிக பேருக்கு கை விரல் கால் விரல் எல்லாம் வரும். இதால தான் நாங்க எண்ணத்தையும் தொட்டோன்னா டக்குன்னு உணரலாம், நெருப்பை தொட்டா உடனே உணரலாம். வேற பாகங்கள் தொட்டா கொஞ்சம் உணர்ச்சியின் டைமிங் டிஃப்ரெண்டா இருக்கும், உணர முடியாதுன்னு இல்லை. ஆனா இதால விரைவாக டக்குன்னு எடுத்துக்கொள்வோம். தொட்டா குளிரா சூடா நெருப்பா எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும். அதாவது வேகமா சுத்தினா கூட இதுல கையை வச்சானா எங்களுக்கு தெரியும் இது வேகமா ஃபாஸ்டா மூவ் பண்ற ஒரு விஷயம். ஸோ அந்த கை தொடு நுனியில இருக்கு. அதனாலதான் ஒரு ஆட்கள் வந்து எங்களுக்கு அவன கைய விரலால எங்களுக்கு தொட்டாலே எங்களோட உடம்புல ஒரு மாற்றம், ஒரு ரசாயன மாற்றம். அந்த தொடுகை எப்படியான தொடுகை, குட் டச்சா பேட் டச்சான்றதை பொறுத்து அது எங்களோட மாற்றத்தை, ஒரு சக்தி மாற்றத்தை உண்டு பண்ணும். உடனே எங்களை அறியாம திரும்பி பார்ப்போம், இல்லாட்டி அந்த உணர்வு அந்த இடத்துக்கு போயிடும். சரிதானே? அதனாலதான் எங்களுக்கு எங்கேயும் அடிபட்டு காயம் வந்தாலும் எங்களை அறியாம எங்களோட கை போய் அந்த இடத்த தொடும், தேய்க்கும். சரிதானே? ஸோ இந்த கை விரலையும் கால் விரலையும் நரம்புகளின் அதிக உணர்வு கூடின பகுதிகள் இருக்குது. அதனாலதான் இந்த கடவுள் இதுக்கு மேல ஒரு லேயரை போட்டு, ஒரு எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி வயர்ஸ் வரும்போது அதுக்குள்ளுக்கு கொப்பர் கேபிள் இருந்தாலும் அது தொட்டா ரொம்ப ஷாக் அடிச்சிடும். அதுக்காக அதுக்கு மேலால ஒரு ரப்பர் போட்டிருக்கும். அதை வந்து அதுக்கும் பாதுகாப்பு, அதால மெட்டாக்களுக்கும் பாதுகாப்பு. அது மாதிரி இந்த நரம்புகள் மேல வந்து எங்களுக்கு இந்த நகங்கள் வந்து அதை வந்து அந்த சாஃப்ட்டுக்கு மேல இதுக்குள்ளுக்கு தான் அது நகத்தை பிச்சா அப்படி நோகுது. நகம் வெட்டினா நோகையில ஆனா நகம் பிச்சா நோகுது. நரம்புகளோட முடிச்சுகள் இருக்குது. அப்ப அது அந்த நெகம் வந்து அதை எங்களை காக்குது. அதனால அந்த நெகம் கூட எங்களோட ஆரோக்கியத்தின் அடையாளம். அதுக்கு தான் இதுல எல்லாம் மருதோண்டி அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பூத்தி நிகத்தையும் கூட பராமரிக்கிறது மிக முக்கியம். சரிதானே? இப்ப இந்த விரல் நுனியில எல்லா நரம்புகளும் இருக்கிறபடியா இந்த விரல் நுனியை தொட்டா இது ரிஃப்ளெக்ஸ் பண்ணும். எங்கேயோ இருக்கிற சூச்சை போட்டா எங்கேயோ இருக்கிற லைட் பத்துது அல்லவா? அப்ப இந்த சூச்சை போட்டோன்னா இங்க போட்டோன்னா அங்க இருக்கிற லைட் பத்தும். உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகளை நாங்க செயற்படுத்துறதுக்கு வெளியில இருந்து கூட சில விஷயங்களை செய்தா உள்ளுக்கு உருவாகும். சேம் திங் தான். ஒரு ஆள் இப்படி காட்டினோன்னே அவங்களுக்கு எப்படி ஒரு பயம் வருது. ஒரு ஆள்
ஏதாவது சந்தோஷமான அடையாளம் செய்தோம்னா எங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷமான ஃபீலிங் வருது. ஒரு ஆள் இப்படி நாங்க ஒரு வெற்றியில ஓட்ட போட்டியில ஒன்றுலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணணும் ஒரு ஆட்கள் இப்படி செய்தாலும் எங்களுக்கு எப்படி வருது. அதே ஒரு ஆட்கள் இப்படி செய்து சோகமா காட்டினா சரியில்லைன்னு எல்லாம் காட்டினோம்னா எப்படி ஒரு மாற்றம் உண்டாகுது. அதேதான் சரிதானே. அந்த முதிரை வந்து பல ரசாயன மாற்றங்களை உடம்புல உண்டு பண்ணும். காரணம் அந்த முத்திரைகள் வந்து நரம்புகளோட தொடர்புபடுத்தினது. அதையும் தாண்டி அது எங்கட அஞ்சு பூதங்களும் உண்டானது. அஞ்சு பூதங்களும் இப்ப நெருப்போட ஆகாசத்தை சேர்த்தோம்னு சொன்னா ஆகாயமும் நெருப்பும் ஆகாயம் ஏஆர் காற்றும் நெருப்பையும் சேர்த்துனா என்ன நடக்கும்? நெருப்பு கொஞ்சம் கூடுதலா பத்தும், கூடுதலா எரியும் காற்றால. அல்லாட்டி என்ன ஒரு வகையில நீங்க சொல்றேன்னா காற்று நெருப்பால சூடாகும். அப்ப சூடான காற்று வரும். உடம்பு அப்ப கொஞ்சம் உடம்பின் வெப்பத்தட்பம் சரியா இருக்கும். உங்களுக்கு குளிரா இருக்கிற காலங்கள்ல அப்படியான விஷயங்களை செய்தா உடம்பு கொஞ்சம் சூடாகும். இல்லாட்டி உங்களோட ஃபயர் வந்து உங்களோட உடம்புல அக்னி இல்லாட்டியும் உங்களோட அக்னியை வந்து கொஞ்சம் அது வந்து நல்லா ஹீட் அப் ஆக்கும். அதே மாதிரி நீங்க வந்து நிலத்தையும் நெருப்பையும் பிடிச்சா எப்படி இருக்கும்? நிலமும் நெருப்பும் பிடிச்சா அந்த நிலத்தின் உறுதித்தன்மை கூடும். ஸோ நிலமும் நெருப்பையும் வாட்டரையும் நெருப்பையும் நீரையும் பிடிச்சா என்ன நடக்கும்? நீர் கொதிக்கும். நீர் கொதிச்சு நீர் சூடாகும். அப்ப அந்த நீர்த்தன்மை அங்க ரத்தம் எல்லாம் சூடா இருக்கும். இதே மற்ற மாதிரி சொன்னா நீருக்கு மேல நெருப்பு வந்தா நெருப்பு கூட அணையலாம். அப்ப இதை எப்ப கூட்ட வேணும் எப்ப குறைக்க வேணும் அதுலயும் விதங்கள் இருக்கு. எங்களால ஏதாவது விஷயங்கள் டென்ஷன் ஆகி நர்வஸ் ஆனா கூட சில இன்டர்வியூல கைகளை இதண்டுவோம், இல்லாட்டி கைகளை பிணைவோம், இப்படி செய்வோம், இல்லாட்டி கால்கள் செய்வோம். பதட்டம் வந்தா கையெல்லாம் நடுங்கும் இல்லையா? ஸோ காரணம் இதெல்லாம் முத்திரை. தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை பார்த்துட்டு மேலதிகம் இதுவெல்லாம் வந்து கண்ணுல முகத்துல சேர முத்திரை. நாசிகார முத்திரை, சண்முகி முத்திரை, சாம்பவி முத்திரை. சிவன் என்ற சக்திக்கு இப்ப சாம்பவி சண்முகன் முருக கடவுளை குறிக்கும். நாசிகாரா நெத்தி பொட்ட இல்லாட்டி நெத்தி நுனியை பார்க்கிறதா குறிக்கும். கேசரி முத்ரா நாக்க வச்சு செய்வது. கேசரி என்ற கிங் அரச முத்ரா. காகி முத்ரா காகம் மாதிரி சொண்டை இதுன்றது. அப்ப நாக்குல வாயில கண்ணுல கூட நாங்க முத்திரைகள் செய்யலாம். இதே நீங்க பாப்பீங்கன்னா நாட்டியத்துல பரதநாட்டியத்துல இப்படியான முத்திரைகள் பதாகம், திரிபதாகம், அத்த பதாகம், கத்தரி முகம், இப்ப தாமரை, குமுகம் அப்படி நிறைய மயில், கருடா என்றெல்லாம் நிறைய அடையாளங்கள் காட்டிவினோம். அப்ப டான்ஸ்ல இது கம்யூனிகேஷன். டான்ஸ்ல ஒன்றும் கதைக்கிறதில்ல. நாட்டியத்தின் மூலமே அந்த தொடர்பு. நாட்டியத்தின் மூலமே பல அந்த காலம் சேர சோழ பாண்டிய காலங்கள்ல நாட்டியங்கள் மூலமே பல விஷயங்களையே கூட தொடர்பாடி இருக்கணும். ஒரு நாட்டியத்திலேயே ஒரு ஒரு டான்ஸ்லயே நிறைய விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணலாம். இப்ப கூட ஒரு டான்ஸ் எடுத்து ஒரு 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 விஷயம் ஒரு ஒரு கதையை எடுத்து இப்ப ராமாயணத்தை சொல்லணும்னா அது டான்ஸ்லயே சொல்லலாம். கை மாத்திரம் இல்ல, அந்த பரதநாட்டியம் ஆடுறார்கள் அந்த கண்ணுல கூட அவ்வளவு கோபம், என்ன சொல்லுவினம், அவ்வளவு ரசனையும் கோபம் அதுக சந்தோஷம், காதல் அன்பு இது எல்லாத்தையும் நவரசங்களையும் முகத்திலையும் வெளிப்படுத்துவோம் கண்ணுல. கையில இப்ப இந்த கண்ணை இல்லாம ஆடினா கண்ணாடி போட்டுக்கொண்டு அவையில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு ஆடினா எப்படி எங்களுக்கு அதை பார்க்க இருக்கும்? அதுல ஒரு ரசனையும் இருக்காது. அது மாதிரி அவள் கையை பின்ன கட்டி வச்சுட்டு ஆடினாலும் ஒன்றும் கம்யூனிகேட் பண்ணாது. ஸோ முத்திரை என்ற பெருமதி காலில் இல்ல, கையிலையும் கண்ணிலையும் முகத்திலையும் தான் இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் அதாவது கையையும் கண்ணையும் வச்சுக்கொண்டே ஒரு பெரிய ஒரு கதையை சொல்லி முடிச்சிடலாம். அதான் இந்த முத்திரை என்ற. இது இங்க மட்டுமில்ல, எங்கட தமிழ்ல வந்து கோயில்கள்ல ஹிந்துல ரிலிஜன்ல பூசைகள் செய்யும் போது கூட ஐயன்மார் நீங்க பாப்பீங்க. கும்பத்துக்கு அபானாஸ்மா பிராணாஸ்மானா எல்லாம் வாயுண்ட உயிரையும் கொடுத்து அங்க கூட ஒரு பூசை செய்யல மச்சி அவதாரம், மச்சி முத்திரை காட்டுவினம், கும்ப முத்திரை காட்டுவினம், லிங்க முத்திரை காட்டுவினம், இப்படி முத்திரைகள் பிடிப்பினம் பிராமணர்கள். ஒரு கல்யாண விழா இருக்கலாம், ஒரு அபிஷேகமா இருக்கலாம், ஒரு பூசையா இருக்கலாம். முதிரைகள் இப்படி கும்பிடுவினம் இல்ல பிராணா முத்திரை பிடிச்சு கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு மந்திர உச்சாடனம் செய்யணும். முதிரைகள் ஏன் அந்த அந்த ஒரு வைபவத்தை, அந்த ஒரு அபிஷேகத்தை, அந்த ஒரு பூசையை, அந்த ஒரு கல்யாணத்தை சிறப்பாக செய்யறதுக்கான ஒரு தொடர்பாடல். ஓகே, அதுதான் அந்த அந்த இடத்துல வரும். இது மாதிரி இப்ப டிராபிக் போலீஸ் செய்யறது கூட ஒரு சைன். அது தெரிஞ்சோன்னா அக்கள் லெஃப்ட்டுக்கா ரைட்டுக்கா நேராவா நிப்பாட்டணுமா. அதே இது நாங்க கீழே பறக்கிற கார், கீழே ஓடுற கார், மேல பறக்கிற பிளேனுக்கு கூட
ஏர் மார்ஷல்ஸ் வந்து சில சிக்னல்ஸ் காட்டுவினா அதை பொறுத்து கொண்டு தான் ஃப்ளைட் லேண்ட் பண்றதா, ஸ்பீட் பண்றதா, பிரேக் பண்றதான்றதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் இல்லாட்டி இப்ப எல்லாம் சிக்னல் லைட் வந்தாலும் எலக்ட்ரானிக் வந்தாலும் இப்பயும் கை தேவைப்படும். இல்லாட்டி அந்த காலத்துல நிறைய கை அசைவுகள் இருந்தது. இப்ப எல்லாம் சிக்னல்ஸ் வந்தாலும் அது வேலை செய்யாத நேரம் என்ன செய்யலாம், கரண்ட் இல்லாட்டி என்ன செய்யலாம்ன்றதுக்கான எப்பயுமே ஒரு கை அசைவை வந்து எப்பயுமே சொல்லி கொடுப்பினோம். அதை வச்சுக்கொண்டுதான் மிச்சத்தை முடிவெடுக்கிறது. இது இந்த 5 விரலுக்கும் எங்களுக்கு 5 விதமான நிறங்கள் இருக்குது என்றதை வந்து சயின்ஸ்ல கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு மெஷின் இருக்கு. நீங்க அதுல வச்சா அந்த 5 விரலுக்கும் 5 விதமான கலர்கள் இருக்குன்றத இப்ப கண்டுபிடிச்சவ. இதே அந்த காலத்துல எங்கட சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதலே எங்கட அஸ்ட்ராலஜிஸ்ட் எங்கட சித்தர்மார்கள் ஞானிமாக கண்டுபிடிச்சதான் எங்கட 5 விரல்லையும் எங்கட 10 விரல்லையும் குறிப்பாக எங்கட கைகள்ல வந்து எல்லா கிரகமும் மேல என்ன இருக்கோ அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கையில வந்து பெரிய விரல்ல வந்து மாஸ், செவ்வாய் அல்லாட்டி வெள்ளி, வீனஸ் என்று குறிப்பினோம். அடுத்தது வந்து சின்ன விரல் வந்து புதன் கிரகத்தையும், நடுவிரல் வந்து மோதிர விரல் அங்க நான் ஏர்த்ன்னு சொன்னோம். இங்க அதுக்கு பேர் சூரியன், அப்போலோ இல்லாட்டி சூரியன் என்று குறிப்பினோம். மிடில் ஃபிங்கர் அங்க ஸ்பேஸ், இங்க சட்டர்ன் சனி என்று. ஆள்காட்டி விரல் குரு, அங்க யார், இங்க குரு. அதே மாதிரி சுத்தி இருக்கிற மிச்ச பகுதிகள் எல்லாம் மிச்ச அமைப்புகள், சந்திர அமைப்புகள், வெள்ளி, எல்லா கிரக அமைப்புகளையும் குறிப்பிட்டுக்கிறேன். அப்ப எப்படி கோயில்ல நவக்கிரகத்துக்கு ஒவ்வொரு ஒரு பட்டு கலர் கட்டி இருக்குமோ அதே மாதிரி எங்க கை விரல்லையும் ஒவ்வொரு ஒரு அப்ப அந்த நவக்கிரகத்தை நாங்க மேல இருக்கிற கிரகம் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இல்லாட்டி ஒரு கட்டுப்பாட்டுக்கு இருக்கணும்னா அது விரல்ல கூட நாங்க செய்யலாம். அதெல்லாம் அந்த கிரகத்துக்கு தேவையான சில கற்களை போட்டு இந்த விரல்ல போட்டு அந்த கலரையும் இந்த கலரையும் கம்பைன் பண்ணி அது ஒரு விஞ்ஞானம், அது ஒரு பெரிய ஒரு அறிவு. அது சம்பந்தமாக அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அதை பக்குவமாக சொல்லி கொடுப்பினோம். அப்ப அவைய நம்பிக்கை உள்ள ஆட்கள் அந்த மாதிரியான மோதிரங்கள், கல்களை, கைய விரல்களை அணிஞ்சிருப்பினோம். அது அவைகளுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கும். எல்லாம் ஒரு விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் தான். அடுத்ததாக இது வந்து ஒரு மருத்துவ முறை. இப்ப கொரியால எல்லாம் சரியான ஃபேமஸ் சுஜோக் என்று பேர். இது கை விரல்லையும் கால்லையும் குறிப்பாக கையில வச்சுக்கொண்டு உங்களுக்கு இருக்கிற சகல வியாதியையும் ஒரு சின்ன சின்ன இடங்களை புள்ளிகளை அமர்த்தி இல்லாட்டி அதுல வந்து ஒரு சின்ன ஒரு போல் மாதிரி ஒரு சின்ன அமைப்பு, கடுகு மாதிரி ஒரு சின்ன சின்ன அமைப்புகளை வச்சு ஒட்டி உங்களை அதை மசாஜ் பண்ண சொல்லியே சுகப்படுத்துவினா சுவிட்ச் இல்லையா. இது எல்லாமே இருக்கு. கை கீழே விரல்ல வந்து உங்களோட முதுகு நோயில இருந்து வயிற்று பிரச்சனையில இருந்து, நாடி பிரச்சனையில இருந்து, லிவர்ல இருந்து, சுவாச பிரச்சனை, இதயம் எல்லாத்துக்குமே இதுல ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது கூட நிறைய பேருக்கு அக்யூபஞ்சர் மாதிரி, அக்யூப்ரெஷர் மாதிரி, ரேக்கி மாதிரி இதுவும் ஒரு ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை. இதுல நிறைய பேருக்கு நம்பிக்கை, நிறைய பேருக்கு நிறைய மாற்றம் உண்டாயிருக்கு. எல்லா மருத்துவமும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஆனா இது இப்பயும் இந்த காலத்துல நம்பி நிறைய பேர் இதுக்காக நிறைய செய்யணும். இதுவும் ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான். நாங்க விரல்ல இருக்கிற போது நாங்க போட்டிருக்கிற மோதிரமா இருக்கலாம், கையில போட்டிருக்கிற கை செயினா இருக்கலாம், இல்லாட்டி விரல்ல இருக்கிற அமைப்புகள் எல்லாம் சில பேர் சில 2 3 விரலுக்கெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, மோதிரங்கள் எல்லாம். இப்ப அதெல்லாம் எங்களோட இன்டிரெக்டா எங்களோட நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும். அந்தந்த இடங்கள்ல வர நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும். குறிப்பாக இந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம், எஃபரண்ட் அண்ட் அஃபரண்ட். ஒன்று மோட்டர், ஒன்று சென்சரி. இப்ப காலில் பெண்கள் கல்யாணத்துக்கு பிறகு மட்டி போட்டுச்சோம்னா அந்த மட்டி போடுற இடம் வந்து டைரக்ட்லி கனெக்டட் டு த யூட்ரஸ் என்று சொல்லுவேன். அப்ப அந்த அந்த நர்வ்ஸ் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. அதை இங்க இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு ஒட்டி இருந்தா அப்படி அது அந்த உணர்வு எங்களுக்கு சொல்லும், ஏதோ ஒட்டி இருக்கு அல்லாட்டி ஏதோ ஒன்று இதுல இருக்குதுன்னா நாங்க படுக்கும் போது கையை பாவிச்சு அதை செய்யும் போது அது அந்த வீரலோட அது அமர்த்தப்படும். அப்ப அந்த மெட்டல், அந்த தங்கமோ அந்த வெள்ளியோ அந்த பித்தளைக்கு ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு. எவ்ரி சப்ஸ்டன் இன் திஸ் வேர்ல்ட் ஹேவ் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜி அந்த அந்த மேக்னெட்டை வந்து அந்த மேக்னெட் ஃபீல்டை வந்து அல்லாட்டி அந்த உணர்வை வந்து தூண்டி அந்த நரம்ப உண்டு தூண்டுதலாக கொடுக்கும். அப்ப அந்த நரம்பின் செயற்பாடு சிறப்பாக இருக்கும். இதுதான் சுஜோக். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தொண்டை நோவுல இருந்து, பீனியல் கிளான்ஸ்ல இருந்து, ப்ரொஸ்டேட்ல இருந்து, லங்ஸ்ல இருந்து, காதுல இருந்து, இப்ப கையில இருந்து, இப்ப கோல்டு உங்களுக்கு தடிமன் காய்ச்சல்னு சொன்னா கூட இந்த விரல் பின்பக்கத்தை நாங்க அமர்த்தி மசாஜ் பண்ணி அல்லது இது. அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கண்ணுல பிரச்சனையா, கண்ணுல பிரச்சனைனா இந்த நடுவிரல் கீழே இப்படி இருக்கும்.
அதுதான் கிட்டத்தட்ட இந்த புள்ளிகளை கிட்ட எல்லாம் எங்களுக்கு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கூட இருக்கு, அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் கூட இருக்கு. இந்த காய்கறில வந்து இங்காலையும் வந்து சேனல்ஸ், அக்யூப்ரெஷர், அக்யூபஞ்சர், மெரிடியன் சேனல்ஸ் அப்படியே போய்க்கொண்டே இருக்கும் இல்லையா? லார்ஜ் இன்டெஸ்டின், ஹார்ட் சேனல்ஸ், லங்ஸ் சேனல், பெரிகார்டியம் சேனல்ஸ் அண்டு போகும். அதே மாதிரி காலில் கிட்னி சேனல்ஸ், பிரதர்ஸ் சேனல்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டின் சேனல்ஸ், இப்படியே போகும். ஸ்டமக் சேனல்ஸ் அண்டு போகும். சரிதானே? ஸோ கால்லையும் கையிலையும் வந்து எப்படி இந்த சேனல்ஸ் அக்யூபஞ்சர்ல போதோ அதே மாதிரி தான் அவைல் சுஜோக்லையும், அதே மாதிரி தான் சித்த மர்மாத்திலையும் இந்த இடங்கள்ல நாடிகள் போது. குறிப்பாக 14 நாடிகள் எங்களோட மண்டையில இருந்து ஆரம்பிச்சு இல்லாட்டி எங்களோட ஒவ்வொரு ஒரு மூலாதார ஒவ்வொரு ஒரு சக்கரங்கள்ல இருந்து அந்த பிரிவு எடுத்து நரம்பு அது வந்து நாடி அமைப்புகளை போகுது. 14 மெயின் நாடி, அதை விட பல 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 நாடிகள் இருக்குது. அதே மாதிரி தான் அக்யூபஞ்சர்லயும் 12 மெயின் மெரடியன், அதை விட முன்னுக்கு போற ஒரு சேனல் பின்னுக்கு போற ஒரு சேனல் சேர்த்து 14 சேனல்னு சொல்ல வேணாம். அப்ப எப்படி இது எல்லாமே வந்து தொடர்பு படுத்தினதுதான். இதான் அந்த விஞ்ஞானம். இதுதான் அக்யூபஞ்சர் சைனா சைனீஸ் ஆக்கள் இல்லாட்டி அந்த ட்ரெடிஷன் கூட செய்யணும், சுஜோக்கு செய்யணும். நாங்க மர்மா வர்மா ஆயுர்வேதம் செய்யறோம். ஆஹ் யோகால சக்கரங்கள், முத்திரைகள் செய்யணும். ரிலிஜன்ல கூட அதுல வந்து சிவாச்சாரிகள் எல்லா இடங்கள்லயும் வந்து சில சில இடங்கள்ல விபூதிகள் பூசி இருப்பேன், பொட்டு வச்சிருப்பேன். எல்லாமே ஒரு நரம்பு தொகுதிகளை போன்ற அமைப்பு தான். இப்ப இதே நீங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுலதான் நாங்க சொன்னோம் சரியா? சோ இதுல என்ன வந்து முடியுது? நர்வ்ஸ் இல்லையா? எங்களுடைய வெளிப்பக்கம் காலில் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒன்றரை சின்ன விரலும் அடுத்த உள்பக்கமும் எங்களுடைய அல்னா நர்வும், அதே மாதிரி முன் நுனியில பின்பக்கம் முன் நுனியில வந்து மீடியல் நர்வும், இங்காலி பக்கம் வந்து உள்பக்கம் வந்து பின்னுக்கு இருக்கிற அவ்வளவு 3 விரல் பின்பக்கமும் பெரிய விரல் கொஞ்சம் பக்கமும் சேர்த்து ரேடியல் நர்வ். ஸோ ரைட் சைட் அந்த தம் இருக்கிற பக்கம் எல்லாம் ரேடியல் நர்வும். இதுல வந்து கிட்டத்தட்ட ஆஹ், 2 முக்கியமான விரலும் இங்க அறையும் இந்த பெருவிரலையும் சேர்த்து மீடியல் நர்வ். இது வெளிப்பக்கமாக. அதே மாதிரி எங்களுக்கு உள்பக்கமாக கூட இருக்குது இதே மாதிரி நர்வ்ஸ். அப்போ உள்ளுக்கு வெளியில எல்லாம் எங்களுக்கு நர்வ் அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த நர்வ் வந்து இந்த ஒவ்வொரு லைன்லையும் கூட இருக்குது. ஒவ்வொரு லைன்லையும் வந்து தான் ஜோக்கும் செய்வினம். இதுதான் ஆக்யூபஞ்சர், இதுதான் மர்மா, இதுதான் தியானத்துல சில பேர் மந்திரம் எண்ணெய்களை கூட கையை இப்படி இப்படி எல்லாம் வச்சு வச்சு எண்ணுவினம். கையின் புள்ளிகளை இப்படி இப்படி எண்ணி கொண்டு வருவினம். அது கூட வந்து எங்களுக்கு ஒரு கவுண்ட் தான். ஸோ இது எல்லாமே வந்து அஹ், நிரம்ப தோன்ற பயிற்சிகள்லாம். மேலதிகமா பாத்தீங்கன்னா இது உடம்ப பாவிச்சு சேருது. யோகால வந்து மகா முத்ரா, யோக முத்ரா, விபரீத கரணி முத்ரா, வஜ்ரோலி முத்ரா நிறைய முத்ரை உடம்பு ஆசனம் மாதிரி போட்டு அங்க பந்தாக்கள்ல பிடிச்சு சில ஆசனங்கள் செய்வாங்க. இது உடம்ப பாவிச்சு செய்யறது. அப்ப இந்த முதிரைகள் செய்ய 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 உடம்புல இருக்கிற சக்தி பரிமாற்றம் கம்யூனிகேட் பண்ணும். இந்த உறுப்பு இந்த அந்த உறுப்புக்கு அந்த இடங்கள்ல இந்த இடங்களுக்கு. எப்படி நாங்க கார் ஓடைக்குள்ள கார்ல நடக்கிற இந்த விஷயத்தும் எங்களுக்கு என்ஜினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. ஆனா அங்க டேஷ்போர்ட்ல தெரியும். அதே மாதிரி தான் ஃபிளைட்லயும் அவ்வளவு பெரிய ஃபிளைட், அவ்வளவு பெரிய ஆட்களோட ஓடைக்குல, அவ்வளவு பெரிய லக்கேஜோட ஓடைக்குல அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா அங்க இருக்க டிஸ்பிளேல எல்லாம் காட்டிக்கொண்டு இருக்கும். அது ஓடிக்கொண்டே வழியில எட்டி என்ஜின் பார்க்கிறாது, நாங்களும் கார் ஓடிக்கொண்டே எட்டி பார்க்கிறாது. இந்த மாதிரி உடம்பு நாங்க வச்சிருக்கிறோம், உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அங்க வந்து டேஷ்போர்ட்ல தெரியும். ஆனா அவையில் டேஷ்போர்ட்ல இருக்கிற விஷயத்தை பார்த்து இப்ப எல்லாம் டச் ஸ்கிரீன் வந்தபடியா தொடலாம். ஆனா அவையில் அதுல இருந்து கொண்டு என்ஜினை ஆப்ரேட் பண்ண முடியாது. இப்ப கார்ல இருந்து டேஷ்போர்ட் ஸ்கிரீனை வச்சுக்கொண்டு நீங்க என்ஜினை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனா அதே எங்களுடைய மனித உடம்புல ஒரு நல்ல விஷயம், வெளியில இருக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு உள்ளுக்கு ஆப்ரேட் பண்ணலாம். இது வந்து எங்களோட உடல்ல நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும். இதெல்லாம் 5 பூதம். நான் 5 பூதத்தால தான் நாங்க எல்லாம் ஆக்கப்பட்டுறாங்க. எங்களோட உடம்புல வெக்க இல்லாட்டி, ஹீட் இல்லாட்டி என்னென்ன வியாதி வரும்? அப்ப ஹீட்டை கூட்டணும். எங்களோட உடம்புல தண்ணி இல்லாட்டி நீர்த்தன்மையால நிறைய பிரச்சனை வரும். உடம்புல ட்ரை ஆகும், ஸ்கின்ல அலர்ஜிஸ் ரேஷஸ் வரும். இல்லாட்டி உடம்பு ஒரு நீர்த்தன்மை இல்லாட்டி உடம்பு வந்து நீர் இல்லாட்டியும் வெக்கையும் கூடிரும். அது ஒரு இறுக்கமான தன்மையா இருக்கும். எரிச்சல் கூடிரும் உடம்புல. யூரின் எல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். உடம்புல வந்து கழிவுகள் போகாம இருக்கும். நீர் தான் எல்லாத்தையும் ஃபிளாஷ் பண்ணும். அதே மாதிரி உடம்புல காற்று இல்லாட்டி என்ன?
சுவாசம் இல்லாட்டி ஆக்சிஜன் நல்லா இருக்காது, ஆக்சிஜன் நல்லா இல்லாட்டி பிளட் சர்க்குலேஷன், எங்களோட ஹார்ட் பீட், எங்களோட லங்ஸ் இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அப்ப எங்களுக்கு எனர்ஜி இல்லாம இருக்கும், சோர்ந்து சோர்ந்து இருப்போம். அதே மாதிரி உடம்புல ஸ்பேஸ் இருக்க, உடம்பு வந்து ஸ்பேஸ் குறைஞ்சிட்டுதுன்னு சொன்னா டைட்டா இருக்கும். அப்படி ஒரு சின்ன இடத்துக்குள்ள நிறைய பேர் இருந்தா அப்ப டைட்டா இருந்தா எங்களுக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு நித்திரை இல்லாம இருக்கு. அப்ப அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணினா ஆகாசம், உடம்பு நல்ல ஒரு அமைதி, ஆகாசம் மாதிரி உடம்பு நல்லா பரவி விரைஞ்சு மனசு உடம்பு நல்லா அமைதியா இருக்கும். அளவான நெருப்பு இருந்தா எப்பயும் உடம்பு வந்து உற்சாகமா இருக்கும். காற்று இருந்தா நல்ல வடிவா ஆக்சிஜன் கிடைக்கும் உடம்புக்கு, நல்ல வடியா அந்த ஹை ரிச்சின் ஆக்சிஜன், ஹீமோகுளோபின் எல்லாம் கிடைச்சு ரத்த ஓட்டம் உற்சாகமா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீர் இருந்தா உடம்பு வந்து நல்ல ஒரு நீர் தன்மை வந்து, நீர் வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடும். உடம்புல இருக்கிற நோய்கள், வருத்தங்கள், கவலை, கடல் தண்ணிக்குள்ள போனா எல்லாம் அந்த ஓடி போயிடும் என்ற மாதிரி நீர் வந்து உடம்ப வந்து அப்படி ஒரு ஆஹ், நீர் இல்லாட்டி ட்ரை ஆயிரும் இல்லையா, காஞ்சி போயிடும். சரிதானே? மனமும் சரி உடம்பும் சரி. அப்ப இது கூட இருந்தாலும் பிரச்சனை, குறைவா இருந்தாலும் பிரச்சனை. அப்ப அது சம்பந்தமாகவும் நாங்க பார்க்க போறோம். So இதுதான் வஜ்ராலி முத்ரா, விபரீதகாரணி முத்ரா. இது வந்து பந்தாஸ். அதே மாதிரி மகா பந்தாஸ், மூல பந்தாஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. அஸ்வினி முத்ரா, வஜ்ராலி முத்ரா, மூல பந்தாண்டு, இது ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி. வேற சில இடங்கள்ல இதை வேற மாதிரி கூட அதோட இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், பிழையான ஒரு கருதுகோள்ல சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ வஜ்ரோலி முத்ரைன்றது எதோட சம்மந்தப்படுத்தினதுன்றதும், மூலபந்தம் என்றது உறுப்புக்கு, கருவுடு வாசலுக்கு இருவிரல் கீழேயும், எருவிடு வாசலுக்கு இருவிரல் மேலேயும், உருவிடும் சோதி உணர்க வல்லாருக்கு கருவிடும் சோதி கலந்து நின்றானே என்றது திருமந்திரம். அப்ப அந்த ரெண்டு இடைவெளிக்கும் தான் மூலபந்தம் வரும். அங்க எங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, திருமந்திரத்துல பாட்டு இருக்கு. அஸ்வினி முத்ரைன்றது ஆக அங்கட அஸ்வினி என்ற குதிரையை குறிக்கும், மலவாயிலோட சம்மந்தப்படுத்தினது. இப்ப நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கெரனியல் நர்வ்ஸ் என்று சொல்லுவினோம் இல்லையா. மண்டை பகுதியில இருந்து 12 விதமான நர்வ்ஸ் வரும். இப்ப ஆல்ஃபேக்டரி நர்வ்ஸ், இப்ப நம்பர் ஒன் வந்து ஆல்ஃபேக்டரி என்றது உங்களோட உச்சந்தலையில இருந்து வந்து மூக்குக்கு வரும், அதான் ஸ்மெல்ல குறிக்கும். இப்ப கண்ணுக்கு தான் இதுக்குள்ள கூடுதலான நர்வ், கண்ணுக்கு மட்டுமே ஒரு 12ல 4 நர்வ் கண்ணுக்கு. அப்ப கண் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. கண் இல்லாட்டி எவ்வளவு, கண்ணின் செயற்பாடு எவ்வளவு முக்கியம், கண் இல்லாட்டி எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஆக்லோமோட்டர் கண் அசைகிறதுக்கு, ட்ராக்லியர் இப்போ அந்த கண்ணின் ஆப்ளிக் மசில்ஸுக்கும், இப்ப கண்ணை வந்து அங்கால இங்கால எல்லாம் கொண்டு போறதுக்கு, சைட்டா கண் மூவ் பண்ணணும், மேல போகணும், சுத்த வேணும், எப்படியோ எல்லாம் கண் செய்யணும், கீழே பார்க்கணும், எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கு இந்த கண்ணுல. 360 டிகிரி மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா. அப்டூசன்ஸ் என்று சொல்லி அது சைட்டுக்கு போகும். இப்ப பார்வை சென்ஸ் பண்றதுக்கு அதுக்கு பேர் ஆப்டிக் நர்வ் தான். ஆப்டிக்கல் ஷாப்ஸ் சொல்லி ஆப்டிஷியன்ஸ், கண்ணாடி விற்கிறார்கள் இல்லையா, கண் டாக்டர்ஸ், ஆப்டிஷியன்ஸ் எல்லாம் சொல்லி ஆப்டிக் nerves, oculomotor, trochlear and abductions. அப்புறம் ட்ரைஜெமினியல் நர்வ் ஃபேஸுக்கு, டீத்துக்கு, மூக்குக்கு எல்லாம் வரும். மற்றது காதுக்குள்ள வெஸ்ட்ரி அண்ட் தொண்டைக்கு, நாக்குக்கு வரும். ஆக்சசரி நர்வ்ஸ் இருக்குது. பிறகு அங்கட டங்குக்கு, நாக்கு, நாக்குண்ட அடியோட வந்து இணையறதுக்கு பேர் ஹைஃபோக்ளோசல். ஸோ டங்ஸ். பிறகு ஏகஸ் நர்வ், இது முக்கியமான நர்வ் நம்பர் 10. இது டைஜஷன்ஸ், ஹார்ட் ஃபங்க்ஷன், ரெஸ்பிரேஷன்ஸ், கிட்னி ஃபங்க்ஷன், ஓவரால் எல்லாம் எல்லா இடமும் பெருசா போற ஒரு நர்வ் பகுதி. இது மிக முக்கியம் யோகால இந்த பயிற்சி. மற்றது ஃபேஷியல் நர்வ் ஃபேஸுக்கு வரும். இப்போ சில பேருக்கு ஃபேஸ் நர்வ் வேலை செய்யாது, இந்த பெல் பாக்ஸி நர்வ் சம்பந்தமான பிரச்சனை பார்ப்பீங்க. கடைசியா வந்து என்ன ஒரு நர்வ், இன்டர்மீடியட் நர்வ். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் எங்கள்கிட்ட 12. இதைத்தான் நாங்க சித்த மர்மாலயம், 12 நாடி, 14 நாடி, அலம்பூசா, துஹு, விஸ்வதாரா, வருணா. வருணான்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும், நெஞ்சு, காற்று. அப்ப விஸ்வதாரான்னா விஷ்ணுடைய பொக்குள், குஹு என்று சொன்னா எங்கட சுவாதிஸ்தானம், அலம்பூசான்னு சொன்னா மூலாதாரம், சரஸ்வதி தொண்டையில நாடி, சுசும்னா நாடி நடுவுல போறது, இடகலை, பிங்கலை. அப்புறம் காது ரெண்டுக்கும் ஒரு நாடி வரும். அதே மாதிரி கண் ரெண்டுக்கும் நாடி வரும், கைக்கும் காலுக்கும் நாடி வரும். இதான் இந்த 14 நாடி. சோ அதுக்கு மேலதிகமாக இந்த நாடியின் அமைப்பு இப்படித்தான் இருக்கு. இந்த நாடின் அமைப்பு வந்து எங்களுக்கு தெரியாது, பார்க்க தெரியாது. எல்லாமே எங்களை நாடியை எல்லாம் நீட்டி பிடிச்சு இழுத்தா எத்தனையோ தூரம் வரும், எத்தனையோ கிலோமீட்டர். ஒரு நகரத்துல இருந்து இன்னும் ஒரு நகரம் போற அளவுக்கும் வரும், அதையும் தாண்டி வரும். சில இடங்கள்ல ஒரு புவியின் அளவுன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று, அது நாடி நாளத்தை சேர்த்தா, நாடி நாளம், ரத்தம், உடம்புல இருக்கிற தோள்கள் எல்லாம் சேர்த்தா தெரியாது. எங்கடான உடம்பு வந்து
அதாவது அண்டம் தான் பிண்டம். அங்க என்ன இருக்கோ அது இங்க இருக்கு. ஆனா அது மேக்ரோ, இது மைக்ரோ. இது சின்ன வெர்ஷன், அது பெரிய வெர்ஷன். ஆனா அங்க இருக்கிறது இங்க இருக்கு. அது எவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசு தான் இது. ஆனா இது சின்ன. இப்ப வீட்டுல ஒரு சாரிய சுத்தி மடிச்சு வச்சிருக்கலாம். அதுக்காண்டி அது சின்னன்னு சொல்ல முடியாது. விரிச்சா தான் தெரியும். அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ள அப்படி சும்மா சொல்ல இப்போ உங்க தலைமுடிய எண்ணி பாருங்க அவ்வளவு இருக்கு. அப்படித்தான் இந்த உடம்புல அது ஒவ்வொரு செல்ஸ் எண்ணி பாருங்க, எத்தனை பில்லியன் ஆஃப் செல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. நல்லது குட்டை எவ்வளவு எண்ணங்கள் இருக்குது. உடம்புல மனசுல அப்படி என்ன சொல்ல முடியாது. எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேட் பண்றோம். இந்த சலைவா, இந்த எச்சிலே ஒரு வாழ்நாள்ல ஒரு மனுஷன் வாழ்நாள்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு வருமா. அவ்வளோத்துக்கு செக்ரிகேட் பண்ணது. இது சம்பந்தமா வேர்வை வருது, உறுப்புகள்ல இருந்து வர ஹோமோன்ஸ்கள் இருக்கு. எப்படி ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அப்ப இதுல வர எல்லாமே அபூர்வம் தான். சரிதானே? ஸோ இப்ப முதிரைகள் இப்ப ஏன் நாங்க மனுஷர் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி தான் இருக்கு. நாங்க இந்த பூமியில வாழலாம். எங்களால பறக்க முடியாது, எங்களால நீந்த முடியாது. ஆனா அதே பறவைகள் பறக்குது. அப்ப அதுக்கு ஏர் என்ற சக்தி கூட, லைட் ஆகி பறக்குது. எங்களால பறக்க முடியல. சில பறவைகள் கீழையும் நிற்கும், மேலேயும் பறக்கும். அநேக பறவைகள் அப்படித்தான், கீழையும் நிற்கும், மேலேயும் ஒரே பறக்கும். நிலத்துல கூட இருக்கும், மேல பறக்கும். இப்ப அநேக பறவைகள் மேல தான் நிற்கும், கீழே நிற்கிறது குறைவு, பறந்து கொண்டு இருக்கும். இது மரத்துல நிற்கும். இப்ப கோழி போன்ற பறவைகள் கொஞ்சம் கீழேயே நிற்கும், தேவைப்பட்ட பறக்கும். அது பெரிய உயரம் பறக்காது, ஆனா பறக்கும். அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? நிலத்தின் சக்தியும் இருக்குது, அதுக்கு பறக்கிற ஏஆர்ன சக்தி இருக்கு, ஆனா நிறைய இல்லை. இப்ப ஒப்பிட்ட அளவுல காகம் கிளி போன்ற அதுக்கு அவ்வளவுத்துக்கான ஏஆர் சக்தி இல்லை. அப்ப ஏஆர்ல போறது எல்லாமே அநேகம் லைட்டா இருக்கும். எக்ஸெப்ட் இப்ப கருடன் மட்டும் கொஞ்சம் பாரமா இருக்கும். ஏன்னா அது இந்த இயல்பு, அது சாப்பிடுற சாப்பாடு இந்த அமைப்பு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம். எங்கேயுமே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. நிலத்துல வாழ்றதெல்லாம் பாரமா இருக்கும். இப்ப என்ன சொல்றதா, ஜானை போன்று நிலத்துல வாழ்றது அதிகம், நிலத்துல நீர்ல வாழ்றதும் பாரம், திமிங்கலம் எல்லாம். அதுல எக்ஸெப்ஷன் இருக்கு. சின்ன நெத்தலி மீனும் இருக்குது. சின்ன நிலத்துல வாழ்ற பல்லி போன்றது நிலத்திலையும் இருக்கும், மேல சீலிங்களையும் இருக்கும், இல்லையா, கூரைகளையும் இருக்கும். இப்ப மீன் மிதக்குது. அதுக்கு நீரின்ற சக்தி கூட, தண்ணியில மிதக்குது. எங்களால ஓரளவு தான் மிதக்கலாம். நல்லா நீந்தக்கூடிய ஆட்கள் மிதப்போம். அப்படின்னா அவைகளுக்கு யாரை எப்படி பேலன்ஸ் பண்றது, இல்லாட்டி யாரை நல்லா பிரீத் பண்ண தெரிஞ்ச ஆட்கள் நீந்துவினம், பிரீத் பண்ண தெரியாத ஆட்கள் தாண்டு நீச்சல்ல கஷ்டப்படுவினம். அதுதானே? அப்ப யார் உள்ளது மேல போகுது, நீர்ல நீந்தக்கூடிய தன்மை உள்ள நீர் சக்தி கூடியது மிதக்குது. எங்கள்கிட்ட இந்த அஞ்சு சக்தியும் இருக்கிறபடியா எங்களால கொஞ்சம் நீருக்குள்ளேயும் போகலாம். ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போகலாம், கடலுக்குள்ள போகலாம், ஆத்துல போகலாம். இப்ப அடியில முத்து குளிக்கிற வரைக்கும் நீர் அடியில போய் நீருக்குள்ள போய் அடியில மூழ்கி விஷயங்கள் செய்யற ஆட்கள், இல்லாட்டி அதை ஒரு ஒரு ஹாபியா செய்யற ஆட்கள் கூட இருக்கணும். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இல்லையா, நீருக்குள்ள நிறைய போற ஆட்கள் இருக்கணும். ஆனா எல்லாராலையும் முடியாது. அதே மாதிரி எங்களால குறிப்பிட்ட உயரமும் போகலாம். ஒரு 40 மாடி 50 மாடி உயர கட்டிடத்துக்கு கூட போகலாம். எங்களால பிரீத் பண்ணலாம். ஹிமாலயா போன்ற உயரங்களுக்கு கூட போகலாம். சில பேர் ட்ரெயின் பண்ணி போவினம். சில பேருக்கு கஷ்டம், சில பேருக்கு போகலாம், ஒரு உயரத்துக்கு போகலாம். அங்கிருந்து கூட பரப்பினம். பாராசூட்ல ஹை ஸ்கை டைவிங்னு செய்யலாம். சரி, நீர்லயும் இருக்கலாம், நிலத்திலையும் இருக்கலாம். ம் நிலத்துக்கு அடியிலையும் எங்களால் இருக்கலாம். இப்ப சில மண்புழுகள், சில பூச்சிகள், இந்த எலி போன்றதுகள் எல்லாம் நிலத்துக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். பாம்பு இல்லையா, அப்ப எங்களுக்கும் நிலத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா நிலத்துக்குள்ள புதைஞ்சிருக்க முடியாது. சித்தர்மார் ஞானிமாருக்கு முடியும். சாதாரண நாட்களுக்கு இப்ப ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ள இல்ல இந்த புதகுழி மாதிரியான, இப்ப என்ன சொல்லினோம், நிலக்கிழுகள் எல்லாம் வேலை செய்யணும். அகழ்வாய்வுகள், இந்த கரிய கரிமங்கள் எல்லாம் எடுக்கிற ஆட்கள் இருக்கணும். அதே மாதிரி இப்ப இப்ப இந்த பங்கர் என்று சொல்லினோம். சில நேரம் இந்த இராணுவத்துல எல்லாம் நிலத்துக்கு அடியில வெட்டி வச்சிருக்கணும், உள்ளுக்கு போய் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு, அதுக்குள்ள எல்லாம் இருக்கலாம். இப்ப எங்களால நிலத்துக்கு கீழே கொஞ்சம் அளவு இருக்கலாம், ஆகலும் கீழே போக முடியாது. இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் பில்டிங் எத்தனையோ கீழே கூட போகலாம். சரிதானே? இப்ப சில ஹோட்டல்ஸ் எல்லாம் நீருக்கு அடியில இருக்கு, அதுல கூட இருக்கலாம். இப்ப நீருக்கு அடியிலையும் எங்களால முடியும், நிலத்திலையும் முடியும், ஆகாயத்திலையும் முடியும். ஆனா ஒரு அளவுக்கு மேல எங்களால முடியாது. குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனா எங்களால மூச்செடுக்க முடியாது, நாங்க இறந்துருவோம். நிலத்துக்கு அடியில் ஆகலும் போனாலும் முடியாது. நீர்லையும் ஒரு அளவுக்கு மேல எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. எவ்வளவு நேரம்? மீன் மாதிரி காலங்காலமா இருக்க முடியாது. பறவை மாதிரி எந்த நேரமும் பறக்க முடியாது. தேவைக்கு பாவிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? எங்கள்கிட்ட அஞ்சு பூதங்களும் இருக்குது. அதை நாங்க கூட்டுறது குறைக்கிறது பொறுத்து எங்களோட செயற்பாடு. இப்ப யோகிமார் பறக்கினம் மிதக்கினம் இருந்துச்சுன்னா ஏன்? அவையில் சில முத்திரைகளை பிடிச்சு அவன் ஆகாசத்தையும் காற்றின் சக்தியையும் கூட்டி நிலத்தின் சக்தியை குறைச்சு வெயிட்லெஸ் ஆனோட பறக்கணும். இதே சில பேர் ஹெவி அட்டமா சக்திகள், அகிமா லகிமா மகிமா. ஆஞ்சநேயர் அவ்வளவு பெரிய மலையோட பறந்தார் அப்படின்னா அப்படி அவ்வளவு லைட் ஆனார்.
அஞ்சிலே பெரிய உருவமும் ஆவா, சின்ன உருவமும் ஆவா. சில சித்தர்மார் கட்டையும் ஆவினம், பெருசும் ஆவினம், கண்ணுக்கு தெரியாதமும் போவினம். இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த முத்திரை வந்து அளப்பரியது. அதை நீங்க செய்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குரு மூலம் அந்த பயிற்சி எடுத்து கொஞ்ச நேரம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் செய்து செய்து சும்மா இருக்க நேரம் கையில முதிரை. ஆத்திரம் வந்தாலும் எங்களை அறியாம கையை பொத்துரும் இல்லையா? முதிரை தான் நடக்குது இல்லையா? முதிரை கோபம் வந்தோடனே முதிரை வருது. ஸோ அப்ப முதிரைகள் வந்து உடம்புல இருந்து வெளியில வருது. அதே மாதிரி இந்த முதிரையை பிடிச்சா உடம்புக்குள்ளே கூட இதை நாங்க அமைதிப்படுத்தலாம். இப்படி பிடிச்சா ஆஹ் கூட்டுறது என்று சொல்லிடணும். இப்படி பிடிச்சா எங்கட சின் முத்திரை இப்படி பிடிச்சா கூடும். இதே மடக்கி பிடிச்சா முத்திரையோட சக்தியை நாங்க குறைக்கலாம். அதே மாதிரி விரல் நுனியில பிடிச்சா ஒரு அமைப்பு, விரல்ட கொஞ்சம் கீழே பிடிச்சா ஒரு அமைப்பு, அடியில பிடிச்சா இன்னும் ஒரு அமைப்பு. இப்ப உங்களோட இந்த அடுப்புகள்ல இருக்கிற மாதிரி மீடியம் ஹை லோன்ற மாதிரி நாங்க இதை கூட்டி குறைக்கலாம். ஆகாசத்தின் நெருப்பையும் காற்றையும் கூட்டுறதுண்டா இங்க மீடியம்ண்டா மீடியம், குறைக்கிறண்டா குறைக்கிறது, இன்னும் குறைக்கலாம் இல்லாட்டி நிப்பாட்ட ஒன்று சொன்னா கூட அகலம் குறைக்கணும்னா கூட இப்படி. So, இப்படியான அமைப்புகள் இருக்குது. ஸோ இதான் முதிரை பற்றிய ஆழமான இது எல்லா இடத்துலயும் இருக்குது. இது வந்து கேசரி முதிரை நுனி நாக்கு மேல படையக்கல அதை எங்கட வந்து பிட்யூட்டரி கிளாண்ட கூட ஸ்டிமுலேட் பண்ணி அது எங்கட சக்கரத்தின் எனர்ஜியை கூட்டி அந்த ஸ்பேஸுக்கு பேஸ் செல்லா ட்ரூஷியான்னு சொல்லி அதை கூட ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா இப்படியான இதுதான் முதல் தரம் இப்படி ஒரு ஸ்லைட்ஸோட போட்டு இதை பற்றி விளங்கப்படுத்துறது. எல்லாம் நார்மலா வந்து யோகா சம்பந்தமான கற்கனரி படிப்பிக்கிற ஆட்களுக்கு இதை விட டீட்டெயில் படிப்பிப்பான். எப்பொருள் யார் யார் வாய்க்கு பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இப்படியான விஷயம் இன்னும் செய்தா நல்லம் பிரயோசனப்படும். சக்கரங்களை பற்றி கதைக்கலாம், பிராணாக்களை பற்றி கதைக்கலாம், அஞ்சு கோஷங்களை பற்றி கதைக்கலாம், நிறைய விஷயம் கதைக்கலாம். ஆனா அதுக்கு ஆதரவும் அதுக்கான வரவேற்பும் இருந்தா செய்யலாம். சும்மா பத்தோட ஒண்டா போன வீடியோக்களை எனக்கு செய்ய விருப்பம் இல்லை. காரணம் நான் ஒன்றும் பெரிய ஆளுன்னு சொல்ல வரையில 23 வருட காலம், 23க்கு மேலப்பட்ட வருட காலமாக இத யோகாவை வந்து நான் கற்பிக்கிறேன். யோகாலேயே என் வாழ்க்கை. யோகாவை கற்பிக்கிறதும் யோகாவை கற்றுக்கொள்றதும் அதுல என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ அந்த மருத்துவத்தோட சார்ந்து மருத்துவ துறையிலையும் என்னால் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு சம்மந்தப்படுத்தியிருக்கிறேன். அதே மாதிரி சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், அக்யூபஞ்சர், ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் மசாஜ்ல இருந்து எல்லா கற்கைகளையும் தேடி தேடி கடவுள் இந்த அருளாலும் குருவர்களும் திருவர்களும் கூடி எல்லாம் படிச்சு இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கம்பினேஷன், அதாவது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்த்து வச்சு கதைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்தையும் சேர்த்து வச்சு கதைக்கலாம். யோகாவும் ஒரு விதமான மருத்துவம் தான், ஆன்மீகமும் ஒரு விதமான மருத்துவம் தான். உடலுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யலாம், ஆத்மாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதுக்குத்தான் சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதை முறையாக்க தெரிஞ்சு கொள்ள வேணும். திருப்பியும் எப்பொருள் யார் யார் வாய்க்கப்படும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எங்கட அறிவும் சின்னதுதான். ஆனா அந்த முடிஞ்ச அளவு அதை தெளிவான விஷயத்த தெளிவாக சொல்ல விருப்பம். உம் அந்த அதுக்காக தெளிய குருவின் திருவருள் பெற்றால் என்ற குருண்ட ஆசீர்வாதோட எனக்கு கிடைச்சது உங்களுக்கு சொல்றேன். சரிப்பில்லை இருந்தா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து மற்ற ஆட்களுக்கும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. உண்மையாவே பிடிச்சிருக்கு இப்படியான விஷயம் உங்களுக்கு வேணும் நினைச்சா நான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் மேக் பண்ணுவேன். ஏண்டா என் குரு சொல்லி கொடுத்தது எந்த ஒரு விதையையும் கல்லுல போடக்கூடாதுண்டு. அதனால இதை பற்றி கதைக்கையில என்ன தேவையான ஆட்கள் தேடி வந்து படிப்பினம். ஆனா இப்போ ஒரு தேவை கொஞ்சம் மாணவர்கள் திருப்பி திருப்பி இதை பற்றி இருக்க கதைச்சு போட்டு விடுங்க ஒரு வீடியோ கேட்டதுக்கு அமைய போட்டேன்னா பிரயோசனமா இருந்தா நிறைய பேருக்கு பிரயோசனம்ண்டா அதை சொல்லி கொடுக்கலாம். அது ஒன்றும் இல்லை. அது நீங்க சொல்லி கொடுத்ததை நீங்க கேட்டுட்டு நீங்க ஒரு குருட்ட போய் நீங்க கற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப நான் சொல்லிக்கல இன்னும் அதுல மேல நம்பிக்கையும் ஆசையும் வரும், இல்லாட்டி ஒரு ஈடுபாடு வரும். அதை நீங்க செய்யலாம். அறிவு தானே. அறிவு எப்ப இருக்கும் போதும் பயம் வராது. whenever you have a knowledge there's no fear. வாழ்க வளமுடன். ஓம்.